நம்ம சேலஞ்சோட ஃபைனல் டேக்கு வந்துட்டோங்க. 5 days 50 ரைட்ஸ் சேலஞ்ச். இதுதாங்க நம்ம சேலஞ்ச் பண்ணிருந்தோம். இது வரைக்கும் நான் லாஸ்ட் 4 daysல என்ன நடந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க நம்ம சேலஞ்சில். லைக் ஃபர்ஸ்ட் 3 daysமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தாங்க நம்ம சேலஞ்ச் போயிட்டு இருந்தது. நேற்று 4th டேல தான் வந்து 11 ரைட்ஸ் நம்ம ஓட்டி சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தோங்க. ஸோ ஒரே நாள்ல டபுள் டிஜிட் போயிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள்ல 15 ரைடு ஓட்டினால நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நம்பிக்கை இருக்கு, விட்டுறக்கூடாதுங்க. விடாமுயற்சியோட போராடுவோம். என்ன வருதுன்னு பாத்துக்கலாங்க. வாங்க போவோம். ஃபைனலாக இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. 15 ரைட்ஸ் இன்னைக்கு ஓட்டலங்க. சரி, அது பார்ப்போங்க. அதோட ஒரு நல்ல செய்தி வந்திருக்குங்க. லைக் என்னன்னா, ஓலா, யூபர், ரேபிடோ எல்லாத்தையும் தூக்கிட்டு பாரத் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா மத்திய அரசு. அது ஜனவரி 1ல இருந்து நடைமுறைப்படுத்தப்படதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில அமல்படுத்துறாங்களாம். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு 20 மேஜர் சிட்டிஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்றாங்க. இது மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், டிரைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் எந்த விதத்துல பயன்ஃபுல்லா இருக்கும்னு நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷம் தாங்க. இது நல்ல விதமா போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரமா நம்ம தாங்க இருக்கும். அது கொஞ்சம் நல்ல ரீச் ஆயிருந்துச்சு. லைக் ஒரு 15K 10 to 15K அது ரீச் ஆயிருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு ஸ்டெப் எடுத்தாங்களா இல்ல இவங்களே ஸ்டெப் எடுத்தாங்களா நமக்கு தெரியல. பட் ஆல்ரெடி இந்த பாரத் டாக்ஸின்றது பிஃபோராவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அட்லீஸ்ட் அதை அமல் படுத்தினாங்க கம்மிங் இயர்லனா ரொம்ப சந்தோஷங்க. யாருமே வேற பேசணும் ஒரு அவசியம் இருக்காது. தேவையில்லாத சண்டை சச்சரவு எதுவுமே வராது. நிம்மதியா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடுறா. உன்னோட சேலஞ்ச் பண்ணி அது என்னடா ஆச்சுன்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு 15 நம்மளால ஓட்ட முடியலங்க. 17 ரைடா ஓட்டிட்டோங்க. செம டயர்டுங்க. சரியான ரஷ். ஃபுல்லா காலைல வண்டி எடுத்தது வந்து கேப்பே இல்லைங்க. லஞ்சுக்கு மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் தாங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா ரைட்ல தாங்க இருந்தேன். என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் பாத்துலாம்னு சொல்லிட்டு ஓட்டினது தான். ஃபுல்லா கிளி தாங்க. ஃபைனலா சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 5 daysல 50 ரைடு தான் சொல்லியிருந்தேன். நம்ம 52 ரைடு ஓட்டிட்டோங்க. சோ இதுக்கப்புறம் நான் என்ன சேலஞ்ச் பண்ணலாம், கம்மிங் வீக்ஸ்ல என்ன இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நானும் அதை பத்தி ஸ்டெப்ஸ் எடுப்பேன். கொஞ்சம் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் வருங்க. சோ சேலஞ்ச் பண்ணிட்டா நம்ம என்ன வேணா பண்ண முடியும். அது ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாவே அதை கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா மத்தியான டைம்ல ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணி அவதான் மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க வாவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறது நம்ம வழக்கங்க. பட் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணிட்டோம்ன்றதால போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோட இருந்தாங்க. சோ அதுபடி கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. சத்தியமா செம்ம ஹாப்பியா இருக்கு. இந்த ஃபீலே வேற மாதிரி இருக்குங்க. நீங்களும் இந்த டாக்ஸி ஃபீல்னா இல்ல, நீங்க உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அதுல நீங்க வெற்றி அடைவீங்க. அந்த வெற்றி இருந்தீங்கன்னா அதோட சக்சஸ், அந்த ஹாப்பினஸ் வந்து வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. அதை நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சோ கண்டிப்பா நீங்களே ஏதாவது சேலஞ்ச் பண்றதா இருந்தா உங்களுக்குள்ளேயே நீங்க பண்ணிக்கோங்க. அது என்ன இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க்கு போற பீப்புள்ஸா இருக்கட்டும், வீட்டுல இருக்கவங்களா இருக்கட்டும், லேடிஸ், பாய்ஸ், ஜென்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அதுல உங்களுக்கு சக்சஸ் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனிஷியலா ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆனீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் வேற மாதிரி இருக்குங்க. ஆல்வேஸ் சொல்ற மாதிரி தாங்க, எப்பயும் சிரிச்ச முகமா இருங்க. நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.